தமிழ் கூறும் நல்லுலகிற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தருமபுரி சென்னையிலே லயோலா கல்லூரி தொடர்ந்து அவர்களுடைய மதத்தை பரப்பக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட்டு வருகிறார்கள். சிறுபான்மை அந்தஸ்தை பெற்று செயல்படக்கூடிய லயோலா கல்லூரி தன்னாட்சி பல்கலைக்கழக அந்தஸ்தையும் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்த லயோலா கல்லூரி முழுக்க ஹிந்து விரோத மோசடி மதமாற்ற சக்திகளுக்கு துணை போகின்ற, இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கங்கள் மற்றும் சாதி மத இயக்கங்களை வளர்த்தெடுப்பதிலே இந்த லயோலா கல்லூரி அதனுடைய நிர்வாகம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. வீதி விழா என்கிற பெயரிலே லயோலா கல்லூரியிலே நடைபெற்ற அந்த விழாவிலே முழுமையாக ஹிந்து கடவுள்கள் திருவுருவங்கள் நிர்வாணமாக வரையப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. அதே போல லயோலா கல்லூரி அந்த நிலமே திருக்கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமான நிலம், அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் இன்னும் நமக்கு கைவசம் முழுமையாக கிடைக்கவில்லை. லயோலா கல்லூரியே ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்திலே அமைந்திருக்கிறது. லயோலா கல்லூரி பல்வேறு நேரங்களிலே அரசியலிலே தலையிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி, யார் வெற்றி பெற வேண்டும், கிறிஸ்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், மக்களை ஜாதி வாரியாக எப்படி பிரிக்க வேண்டும், இத்தகைய நடவடிக்கைகளில் எல்லாம் லயோலா கல்லூரி ஈடுபட்டு வருகிறது. இந்த லயோலா கல்லூரி தற்பொழுது பல்கலைக்கழக மானியக் குழு அதனுடைய விதிமுறைகளுக்கு விரோதமாக யுஜிசி அந்த விதிகளை மீறக்கூடிய வகையிலே இந்திய அரசியல் சாசனத்தின்படி இயங்காமல், இடஒதுக்கீடு கொள்கைகளை பின்பற்றாமல் இந்த லயோலா கல்லூரி தத்துவவியல் பாடத்தை அவர்களுக்கு தத்துவவியல் பாடம் நடத்தக்கூடிய அந்த அங்கீகாரம் வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வசதிகள் இருக்க வேண்டும். அந்த கல்லூரியில் அந்த வசதி கிடையாது. இதெல்லாம் போய் நேரில் பார்த்து சோதனை பண்ணி சொல்லிட்டாங்க. இவங்க அந்த பாடத்தை எங்க நடத்துறாங்கன்னா அந்த கிறிஸ்தவ அமைப்பான அந்த சத்யா அந்த வளாகத்திலே சென்று நடத்துகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் இந்த தத்துவவியல் பாடத்தை பிற மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. இன்னும் வங்காளதேசத்திலே இருந்து வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அங்கே பயின்று, இந்த கிறிஸ்தவ மாணவர்கள் இவர்கள் எல்லாம் அங்கே பயின்று பட்டம் பெற்று பலன் பெறுகிறார்கள். நிதி உதவி, நம்முடைய பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய நிதி உதவியும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏற்கனவே லயோலா கல்லூரி நிர்வாகத்திலே பல்வேறு விதமான ஊழல், நிதி முறைகேடுகள், இத்தகைய குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பல முறை வந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை, ஒரு பேராசிரியை நீதிமன்றம் வரை சென்று போராடி இருக்கிறார். இப்படி நிறைய குற்றங்கள் இந்த லயோலா கல்லூரி நிர்வாகத்தின் மீது இருக்கிறது. ஆனால் லயோலா கல்லூரி நிர்வாகம் தற்பொழுது மிக நெருக்கமாக திமுக ஆளும் திராவிட மாடலுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். கேட்டா உதயநிதியே எங்க கல்லூரியில தான் படிச்சாரு. இவர்கள் இந்த லயோலா கல்லூரி நிர்வாகத்திலே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பாதிரியார்களையும் கூப்பிட்டு திமுக அவர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்தி இருக்கிறது தேர்தல் வேலை செய்வதற்கு. இது இந்த லயோலா கல்லூரி இந்த நிர்வாகம் தொடர்ந்து அரசியலிலே தலையிட்டும், சாதி கலவரங்களை உருவாக்கியும், மோசடி மதமாற்ற சக்திகளுக்கு துணை போயும் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக சத்யன் அவர்கள் இன்றைக்கு ஒரு புகாரை எழுப்பி இருக்கிறார். எனவே இது விஷயத்திலே மாண்புமிகு ஆளுநர், மேதகு ஆளுநர், அவர்தான் பல்கலைக்கழக வேந்தர், இந்த லயோலா கல்லூரியினுடைய தன்னாட்சி அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும்.